ஹாய் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருகனின் திருவாசகம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளான முருகன் மீது பக்தி, அன்பு, சரணாகதி, வீரியம் ஆகிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் பாடல்களே முருகனின் திருவாசகம் என்று பல பக்தர்கள் அழைப்பார்கள். இது நேரடியாக ஒரு பழமையான நூலின் பெயராக இல்லாவிட்டாலும் மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகம் போல முருகனை பற்றிய ஆழமான பக்தி பாடல்களை மக்கள் அந்த பெயரில் அழைக்கிறார்கள். முருகனின் திருவாசகத்தின் உணர்ச்சி கதை. ஒரு காலத்தில் உலகில் பலர் துன்பத்தில் வாழ்ந்தனர். மன அமைதி இல்லை, குடும்பத்தில் சண்டை, வாழ்க்கையில் தோல்வி, நோய், பயம் இவற்றால் மக்கள் வாடினர். அப்போது அவர்கள் மலையிலும் காடுகளிலும் கோவில்களிலும் சென்று முருகன் பெயரை ஜபித்தனர். வேலவே முருகா, எங்கள் துயரை தீர்த்து அருள் புரிவாயாக என்று அழுதபடி வேண்டினர். அந்த நேரத்தில் சிவப்பொளி போல தோன்றி கையில் வேலேந்திய இளமையான தெய்வமாக முருகன் அருள் தந்தார் என்று நம்பப்படுகிறது. அவரின் முகத்தில் கருணை, கண்களில் அன்பு, சிரிப்பில் நம்பிக்கை இருந்தது. அவரை கண்ட பக்தர்கள் மனமுருகி பாடத் தொடங்கினர். உன் திருவடியை நினைத்தாலே என் மனம் அமைதி பெறுகிறது முருகா. அந்த பாடல்கள் சாதாரண பாடல்கள் அல்ல. அவை துன்பத்தில் இருக்கும் மனிதனின் அழுகை, இறைவனை நாடும் ஆன்மாவின் குரல், அன்பின் மொழி, சரணாகதியின் வெளிப்பாடு. இதுவே பின்னர் முருகனின் திருவாசகம் என்று பக்தர்களிடையே பரவியது. இதில் வரும் முக்கிய உணர்வுகள்: 1. சரணாகதி.